ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கருடன். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. நம்ம சசிகுமார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வசதியான ஆளாக இருக்கார். நம்ம உன்னி முகுந்தன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்ந்து கெட்டு போன ஜமீன்தாராக இருக்கார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாராக இருந்திருப்பார் முன்னொரு காலத்தில். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் இருப்பார். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூரிய சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. இவரோட உன்னி முகுந்தனோட ஃபேமிலி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூரிய சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூரிய வந்து உன்னி முகுந்தனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அதாவது அவருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம சூரி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உன்னி முகுந்தனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது, சின்ன ஒரு பண பிரச்சனை வருது. ஸோ அதை சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. அது எந்த கட்டத்துக்கு போகுது அப்படி பார்த்திங்க அப்படின்னா வெட்டுக்குத்து அளவுக்கு போயிடுது. ஸோ அது போனதுக்கப்புறம் நம்ம சூரிய எந்த பக்கம் நிற்கிறாரு, அதாவது நன்றி கடனுக்காக நிற்கிறாரா, நம்ம உன்னி முகுந்தன் பக்கத்தில் நிற்கிறாரா, இல்லைனா நியாயத்துக்காக நிற்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ சுத்தமாக ஒர்த்தே இல்லாத படங்களை எடுத்துகிட்ருக்காங்க. பட் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி தான் முக்கியம். ஸோ கேரக்டர்ஸ் ஸ்டோரி தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து சூரி வந்து சூப்பரான ஆக்டர், கண்டிப்பாக நான் அந்த எதுவுமே டவுட்டு கிடையாது. ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் வந்து ஒரு படத்தில் நடித்தா தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சூரியன் நடிக்க வைக்கலாம், நடித்து ஹிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெற்றிமாறன் ஒரு மெயின் லீடாக வச்சு ஹிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வெற்றிமாறன் வந்து ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.